நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரன், சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து அன்புக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடியேன் சார்ந்ததற்கான திருச்சி பட்டணத்து உடன் அங்கங்கள் மற்றும் சங்கிலியாண்டபுர சகோதரன், சகோதரியுடைய அன்பு வாழ்த்துக்களையும், விசேஷ விதமாக சகோதரர் லாசர் மற்றும் காலேப் அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் அறிவித்த வண்ணமாக பாடத்தினுடைய தலைப்பு வெகுவாய் மன்னிக்கிற தேவன். இந்த பாடம் விசேஷ விதமாய் இந்த காலங்களில பார்க்கக்கூடிய பாடமா அப்படின்னு கேட்டுட்டா, இது இந்த காலத்திற்கே ஏற்ற பாடமா அப்படின்னா, இது நினைவு கூறுதல் புஸ்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பாடம் இல்ல. ஆனால் நினைவு கூறுதல் காலங்களில் பார்க்கப்படக்கூடியதான ஒரு பாடம். இந்த தலைப்புல தேவனுடைய எந்த குணலட்சணம் வெளிப்படுது? இந்த வெகுவாய் மன்னிக்கிற தேவன் அப்படிங்கிற தலைப்புல பிதாவாகிய தேவனுடைய எந்த குணலட்சணம் வெளிப்படுது? அவருக்கு 4 குணலட்சணங்கள் இருக்கு. அன்பு இருக்கு, நீதி இருக்கு, சர்வ வல்லமை இருக்கு, ஞானம் இருக்கு. இந்த தெய்வீக தேவனுடைய குணலட்சணங்கள இந்த வெகுவாய் மன்னிக்கிற தேவன் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அவருடைய குணலட்சணங்கள் என்ன வெளிப்படுது? நம்முடைய காலப்பகுதி விசேஷ விதமான நினைவு கூறுதல் காலப்பகுதி. அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில கொடுத்தார். அதன் மூலமாக என்ன வெளிப்படுது? அவருடைய அன்பும், அவருடைய நீதியும் வெளிப்படுத்தும் வண்ணமாகவே இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஈட்டுக்கிரயம் கொடுக்க வேண்டும் என்பது தேவ நீதி. அந்த ஈட்டுக்கிரயம் கொடுப்பதற்கு என்ன காரணம்னா, ஆதாம் மேல் அவர் வைத்ததான அளவுக்கு அதிகமான அன்பு. அதற்காக அவர் எடுத்துட்டதான பெரிய சிரமங்கள் என்ன? அதற்காக இரட்சகர் தம்மை ஒப்பு கொடுத்துட்டார். அவர் எடுத்துட்டதான பெரிய சிரமங்கள் என்ன? அதுதான் பாடத்தினுடைய தன்மை. நினைவு கூறுதல்ல நம்முடைய விசேஷமான காலப்பகுதியில நாம் எல்லோருமே நம்மை ரொம்ப நிதானித்து மற்ற காரியங்கள்ல ஈடுபடுத்தி விடாம, பாவக்கரைகள்ல விழுந்து விடாம, நம்மை நாமே சோதித்து மிகுந்த எச்சரிக்கையா ஓடக்கூடிய ஒரு காலப்பகுதி தான். அது ஏற்புடையது. ஆனாலும் விசேஷமான இந்த சோதனைகள்ல என்ன நடந்துரும் அப்படின்னா, அநேக விதமான பாடுகள் மத்தியில் நாம் விழக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே காணப்படும். அதனால தான் தேவன் இந்த காலத்துல அதிகமாகவே மன்னிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்திற்காக தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் என்ன கிருபை நமக்கு வைச்சிருக்கிறார் அப்படின்னா, அதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. வெகுவாய் மன்னிக்கிற தேவன். அது என்ன வெகுவாய் அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? வெகுவாய் அப்படின்னா, அதுக்கு தமிழ் அர்த்தங்கள் என்ன சொல்லலாம்? சீக்கிரமாக, அதிகமாக, வேற? திரளாய், திரளாய். ஓகே. முழுமையாய். ஓகே. நீ சொன்ன எல்லா பதில்களுமே அதுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு காரியம் தான். விசேஷ விதமாய் 2 காரியங்கள் அங்க நம்மளுடைய பாடங்கள்ல பதிவு செய்யப்படுது. ஒண்ணு மிகுந்த, இன்னொன்னு அதிகமாக. இந்த 2 விஷயங்களும் நம்ம பொருத்தி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும்போது அவர் மிகுந்த சத்தமிட்டவராய் காணப்பட்டார் அப்படிங்கிற பகுதிகள் நம்ம வேத வசனங்கள்ல காணப்படும். அந்த மிகுந்த சத்தத்தின் விளைவாகத்தான் தேவன் நம்மை மிகுந்து மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிறிஸ்து மூலமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு வெளிப்படுது இந்த தலைப்புல. அதிகமாய் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு சராசரியா ஒரு மனுஷனுக்கு ஒரு 100 மன்னிப்புன்னு வைங்க. ராஜ்யத்துல அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது நீதி உள்ள செங்கோல் உள்ள ராஜ்யம். உலக மக்களுக்கு கிறிஸ்துவோ முற்பிதாக்களோ ரொம்ப டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வழிகள நடத்தப்படும். கேட்கலன்னா அங்க உடனடியாக செங்கோல் அதிகாரங்கள் அங்க வழிநடத்தப்படும். ஆனா முற்பிதாக்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா அங்க ராஜ்யம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா நமக்கு தேவன் அவ்வளவு கடுமை காட்டுறாரா? விசேஷ விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த ஓட்டத்துல அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பலவீனர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு. நமக்கு இத்தனை மன்னிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறுகிய காலம் கொடுத்திருக்காரா? அப்படிலாம் இல்ல. எத்தனை தடவை அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் போய் நின்று மன்னிப்பு கேட்டாலும் அவர் மன்னிக்க கூடியவராகவே இருக்கிறார். அதனால தான் அதிகம், வெகுவாய், தயவாய் அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கேரக்டருக்கு தேவன் பொருந்தக்கூடியவராய் இருக்காரானா, நிச்சயம் இருக்கிறார். எப்படி? அப்படிதான் பாடம். அதற்கு மத்தியஸ்தரா இயேசு கிறிஸ்து இருக்காரா? ஆமா இருக்கார். எப்படி? அதுதான் அந்த பாடத்தினுடைய சார் அம்சமாக அங்க காணப்படுது அன்புக்குரிய சகோதரன், சகோதரிகளே. இந்த விஷயங்கள இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா அதுக்கு தலைப்ப குடுத்திருக்காங்க. அது போடுங்க பிரதர். எ காட் ரெடி டூ பேர்டன்.
அதனுடைய விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது, அது இன்னொரு கோணத்த நமக்கு வெளிப்படுத்துது. என்ன அப்டின்னா, பேர்டன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க போய் அகராதியில அதுக்கான மொழிபெயர்ப்புகள் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க என்ன குடுக்கப்படுது அப்டின்னா, தயவாய் கேட்கும்படி, இல்லன்னா மறுபடியும் கேட்கும்படி. ஒரு விஷயத்த தயவாய் மறுபடியும், மறுபடியும் கேட்கிறதற்கு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரா நமக்கு? வாய்ப்பு குடுத்திருக்கிறார். அதனால தான் காட் ரெடி டூ பேர்டன் அப்டின்னா, நீங்க எப்பலாம் வந்து மன்னிப்பு கேட்கிறீங்களோ, அப்பலாம் உங்கள மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க வரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய சாராம்சமா இன்னொரு கோணங்கள்ல அங்க பிரதர் இந்த எழுத்த அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புக்குரிய சகோதரன், சகோதரிகளே. கடந்து போவோம் தலைப்பை அடுத்து. இந்த பாடம் எந்த அதிகாரங்கள்லேருந்து அங்க எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா 14ஆம் அதிகாரம். பொதுவாகவே பழைய ஏற்பாட்டுல ஓசியா மற்ற புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக காணப்படுது. பொதுவாவே தேவனுடைய வார்த்தைகள் எப்படிதான் அங்க காணப்படும் அப்படின்னா, அவைகள் ஒரு கோணம் அல்ல, முக்கோணங்களில் காணப்படும். ஒன்று ஒரு பார்வையில பார்த்தீங்கன்னா, அது தீர்க்க தரிசனமா இருக்கும். ஒரு பார்வையில பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடியா இருக்கும். இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, அது நம்மளை நம்பி சீர்திருத்தக்கூடிய, நியாயம் தீர்க்கக்கூடியதான, ஒரு எச்சரிப்புக்குரியதான ஒரு வார்த்தைகளா காணப்படும். இப்படி அந்த தேவனுடைய வார்த்தைகள் என்பது பன்முகத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோணமா தான் சகோதரர் இந்த 14ஆம் அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய வசனங்கள எடுத்து, தேவனுடைய மீட்பின் திட்டம் அதுல பொருத்தி, அதுல இரட்சகருடைய பலி, ஈடுபலியினுடைய புண்ணியத்த எப்படி பொருத்த முடியுமோ, அப்படி பொருத்தியிருக்கிறாரு. வெகுவாய் மன்னிக்கிற தேவன் அப்படின்னா, அவர் எந்தெந்த காலத்துக்கு மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறார்? சதா காலங்கள். ஸோ பிராக்டிகலா சொல்லணும்னா, நம்ம வந்து மனிதர்கள், நமக்கு ஒரு எத்தன காலங்கள்ல முக்காலங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன? கடந்த காலம். இன்னொன்று நிகழ்காலம். இன்னொன்று எதிர்காலம். இந்த 3 காலங்கள்ல தேவன் எந்தெந்த காலங்கள்ல மன்னிக்கக்கூடியவரா இருக்காரு? புரியல. எல்லா காலங்களிலுமே அவர் மன்னிக்கக்கூடியவரா இருக்காரு. இதற்கான சம்பவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, கடந்த காலங்கள்ல அவர் அதிகமா யார் அன்பு கொண்டு மன்னிக்கக்கூடியவரா இருந்தாரு? இஸ்ரவேல் மக்கள். அவர்களுக்கு அவர் பாராட்டிட்டதான பெரிதான கிருபை வேற யாருக்குமே இன்ன வரையும் அவர் பாராட்டினது அல்ல. ஆனாலும் அவர்கள் வழி விலகி, அவருக்கு துரோகம் பண்ணி, அநேக விதமா விலகி போகக்கூடியவர்களாக தான் காணப்பட்டாங்க. அவருக்கு தேவன் வெகுவாய் மன்னிக்கிறவரா காணப்பட்டாங்களா? காணப்பட்டாங்களா? காணப்பட்டாங்க. நிகழ்காலங்களில் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய ஈடுபலியின் புண்ணியத்தின் மூலமாய் மீட்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரன், சகோதரிகளாய் இந்த 2000 வருடங்களாக சபை வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அவர் மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறாரா? இல்லையா? இருக்கிறார். அவர் மன்னிக்கலன்னா நம்ம இங்க வந்து உட்கார முடியாது. ஏன்னா நம்மளுடைய அனுதினமான பாவங்கள் மன்னிக்கப்படுறதுனால தான், இந்த வழியில நம்ம அடுத்த நாள் ஓடுவதற்கே வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஏன்னா நாம் எவ்வளவு பாவம் சூழ்ந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒவ்வொருவரும் அறிந்த விஷயங்களே. சரி. எதிர்காலங்கள்ல நம்மளை அழைத்து இந்த ஓட்டத்தில் நம்மளை ஓட வச்சு 1,44,000 பேரை தேவன் தேர்வு செய்வதை எதற்கு? மனுக்குலத்தை மீட்டு, மனுக்குலத்தை முழுமையாய் மன்னித்து, அவருடைய பிள்ளைகளாக ஆதாமை சேர்த்துக் கொள்வதற்காக தான் தேவன் இவ்வளோ பெரியதான தெய்வீக திட்டத்தையே அங்க உண்டு பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஈடுபலி கொடுப்பதற்கான முதல் காரணமே, தேவன் ஆதாம் மீதும், அவருடைய மனுக்குலத்தின் மீதும் கொண்ட பேரன்பு. அந்த அன்பிற்கு இடையே இல்ல. எவ்வளவு பெரியதான ஒரு தியாகம் செய்திருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை கோடி வருடங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டார் தெரியுமா? அவரோடு எவ்வளவு காலங்கள் இருந்தார் தெரியுமா? சர்வ சிருஷ்டிகளுக்கும் அவர்தான் முந்தின பெருமானவர். அப்பேறுபட்டவரை அநீதியான பாவம் நிறைந்த ஆதாமினுடைய மனுக்குலத்திற்காக நீதிமானாய் இருந்த அவரை குடுத்திருக்காருன்னா, அவர் ஆதாம் மேலும் அவருடைய மனுக்குலத்தின் மீதும் கொண்டுள்ள அன்பு நம்மளுடைய அபூரணமான சிந்தனைகள் அத கிரகிக்கவே முடியாது. அவ்வளவு பெரியதான அன்பு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்னன்னா, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மகன் ஆதாம், அவருடைய மனுக்குலத்தை நான் மன்னிக்கணும். ஏன்னா, பாவமாய் இருக்கிற நாம் அவருடைய சமூகத்துல போய் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய பாவங்கள் ஏன் கேட்கப்படுது? நாம் மீட்கப்பட்டு ஜீவன் உடையவராய் இருக்கிறோம். ஆனா ஏன் உலக மக்களுடைய பாவங்கள் கேட்கப்படல? அவங்க மரித்தோரா இருக்காங்க. அவன் நாளைக்கு
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமானாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் அவர்களை எவ்வளவாய் மன்னிக்க போறார் என்பது ராஜ்யத்துல நாம் தான் செய்ய போறோம். சோ அப்படிப்பட்ட இந்த தெய்வீக திட்டத்தில தான் தேவன் அவருடைய குணலட்சணங்களுக்கு பொருந்தியவராக, மன்னிக்கக்கூடியவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் இந்த பாடத்தினுடைய சார் அம்சங்கள். சோ தொடர்ந்து நம்ம கடந்து போகும்போது பாடத்திற்காக சகோதரர் அங்க தேர்வு செய்ததுக்கான ஆதார வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகோமியா 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். வாசிங்க. அவர்கள் செவிகொடுக்க மனதில்லாமலும், அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய், தங்கள் கழுத்தைக் கடினப்படுத்தி, தங்கள் அடிமைத்தனத்துக்குத் திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி, ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும், இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மகா கிருபையுமுள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களைக் கைவிடவில்லை. ஓகே சிஸ்டர். சோ உங்க வசனம் பார்த்தோம். சோ அந்த வசனத்தின் அடிப்படையில சகோதரர் எந்த வரிகள மட்டும் இந்த பாடத்திற்கான தேர்வுள்ள வரிகளா எடுத்திருக்காருன்னா, நமக்கு தெரியும் அடிப்படை வகுப்பிலே நம்ம படிச்சிருப்போம். ஒரு வசன பகுதி இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். அதனுடைய அடிப்படையில ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும், இரக்கமும், மன உருக்கமும் உடைய தேவன். சோ இந்த லைன தான் இந்த பாடத்திற்கான ஆதார வசனமாக சகோதரர் அங்க எடுத்திருக்காங்க. சோ இந்த சூழ்நிலைகள், இந்த நெகோமியாவினுடைய கால சூழ்நிலைகள் நம்ம எல்லோரும் அறிஞ்சதுதான். அவர் அவருடைய ராஜா கிட்ட ஒரு வேலையாளா இருக்கும்போது, இஸ்ரவேல் மக்கத்த குறித்ததான துக்கத்தின் விளைவாக அந்த ஆலயத்த கட்டுவதற்கான உத்தரவு வாங்கிக்கிட்டு, இஸ்ரவேலுக்கு கடந்து போகக்கூடியவரா இருப்பாரு. அவரோடு சில ஜனங்களையும் அழைத்துக் கொண்டு போயிருவாரு. சோ அங்க போயிட்டு தேவனுடைய காரியங்களை செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது, அந்த ஜனங்கள் மிகுந்த வருத்தப்பட்டு தன்னுடைய தேவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சம்பவங்கள தான் அந்த 9ஆம் அந்த அந்த நெகோமியாவுல இதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் எல்லாமே இப்படிப்பட்டதா தான் அமைஞ்சிருக்கும். சோ அந்த 9ஆம் அதிகாரத்த நீங்க வாசிச்சீங்கன்னா, எகிப்தில இருந்து கானான் தேசம் வரையும், இன்னும் கானான் தேசத்தில் உள்ள போய் இஸ்ரவேல் மக்கள் அங்க வாழக்கூடிய வாழ்க்கையில, தேவனுக்கு எதிராக அவங்க எவ்வளவு பாவம் செய்தார்களோ, எவ்வளவு முறுமுறுத்தார்களோ, எவ்வளவு அக்கிரமங்கள் செய்தாலோ, அந்த எல்லா அக்கிரமங்களையும் மனசுல இருந்து சொல்லி, தேவனே எங்களுடைய முற்பிதாக்கள் இப்படிப்பட்டதான பாவங்கள் உங்களுக்கு எதிராக செஞ்சுட்டாங்க. இவ்ளோ பெரிய அநியாயங்கள் உங்களுக்கு எதிரா செஞ்சுட்டாங்க. இவ்ளோ பெரிய ஒரு துரோகமான காரியங்கள் செஞ்சுட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கூட நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மன்னிச்சுட்டீங்க. அதனால நீங்க ஆகிலும் நீங்க வெகுவாய் மன்னிக்கிறவரும், இரக்கமும், மன உருக்கமும் உடைய தேவனாய் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைய தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு முன்பாக அங்க ஏறெடுப்பாங்க. சோ அந்த சம்பவங்கள தான் ஆதார வசனமாக சகோதரர் இங்க நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார். சோ பாடத்தினுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓசியா 14ஆம் அதிகாரம். சோ ஓசியா அதிகாரங்கள பத்தி நம்ம சொல்லிட்டோம். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு கோணங்களிலும் இது ஒரு கோணமாக சகோதரங்க எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. சோ ஓசியா குறித்ததான சம்பவங்கள் நமக்கு எல்லோருக்கும் அறிந்த விஷயங்கள் தான். கடந்த மாதங்கள் அந்த காலாண்டுல அது குறித்ததான தெளிவான விளக்கங்கள் போடப்பட்டுட்டு இருக்கும். ஓசியாவினுடைய காலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, யூதா, இஸ்ரவேல் பிரிந்திருக்கக்கூடிய காலப்பகுதி. அந்த காலப்பகுதிகளில இஸ்ரவேல்ல அதி அளவுக்கு அதிகமான பாவங்கள் பெருகிரும். சோ என்னென்ன பாவங்கள்னு ஒரு சில பாவங்களை சகோதரர் வெளியிட்டு காட்டுறாங்க. விக்கிரக ஆராதனை முற்றிலுமா அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு. 2வது புறஜாதி தேசங்களுடனான திருமண விஷயங்கள்ல கலந்திருந்தாங்க. விக்கிரகங்கள்ல வணங்குதல்ல கலந்திருந்தாங்க. அவங்களுடைய எல்லா கொள்கைகளையும் இவங்க எடுத்து பயன்படுத்தி, தேவனோடு செய்திட்ட உடன்படிக்கையை முற்றிலுமாய் முறித்து போட்டு, பாவம் இன்னதென்று அறியாத அளவுக்கு பாவம் செய்து, பாவத்தை உணராது இருந்தார்கள். அப்படிங்கிற விஷயத்த அங்க சகோதரர் பதிவு செய்றாங்க. சோ தேவனை விட்டு முழுமையாக பின்னோக்கி சென்று பாவங்களில் மூழ்கினவர்களாக, தேவ சமூகத்தில் உறவு அற்றவர்களாக, உடன்படிக்கை முறித்து போட்டவர்களாக அன்று இருந்த இஸ்ரவேல் மக்கள் காணப்பட்டார்கள். சோ ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும், இரக்கமும், மன உருக்கமும் உடைய தேவன், அவருடைய பிள்ளைகளை நினைத்து பார்த்து அங்க தீர்க்கதரிசியாகிய ஓசியாவ ஏற்படுத்துறாரு. அவரிடத்துல தேவனுடைய ஆவி அங்க வெளிப்படுது. சோ இங்க ஒரு சின்ன சம்பவங்கள் அங்க மேற்கொள்ளப்படுகிறது. ஓசியாவோட மனைவி பேரு என்ன? கோமேரை. அவங்க எப்படிப்பட்டவங்க? ஒரு விபச்சார ஸ்திரீ. அவங்கள திருமணம் பண்ணும்படியாக தேவனுடைய ஆவி ஊர்ந்து போது, அங்க தீர்க்கதரிசி போய் என்ன பண்ணிடுறாருன்னா,
திருமணம் செய்தர்றாரு. மறுபடியும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவரோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் தேவன் அவருடைய அன்பின் ஆவிய திருப்பி அவங்கள்ட்ட குடுத்து, அவங்கள சேர்த்துக் கொள்ளும்படியாக அங்க ஆவியில அவர்ட்ட ஏவப்படுறாங்க. அப்படி ஏவப்படும்போது ஓசியா என்ன பண்ணிடுறாரு, திருப்பி போய் அவங்கள மனைவியா சேர்த்துக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். இது எத அடையாளப்படுத்துது? அந்த சம்பவங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்புல எத அடையாளப்படுத்துது? விக்கிராராதனைகளும் ஒரே தேவனை வழிபடணும். இஸ்ரவேல் மக்கள் முதலாவது செய்த மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னா, விக்கிராராதனை தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டது. 2வது விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாவம். உடன்படிக்கையை முறித்தது இல்லாம, அவருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை. 10 கட்டளை இருக்குங்களா? என்னை பற்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா அவங்க எத்தனை தேவங்கள் உண்டு பண்ணாங்க? எசேக்கியேல் நீங்க படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் முழுவதும் பலிபீடம் கட்டி வச்சிருந்தாங்களாம் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு. மிகுந்த அருவருப்பு. அதனாலதான் தேவன் அவங்க மேல எவ்வளவு அன்பு காட்டுறாரோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருவாரு? கோபம் கொண்டு அவர்கள் நியாயம் தீர்க்கிற அளவுக்கு அவர்களை விட்டு விலகி போகக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். இறுதி வரை தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்க வாழ்ந்ததே இல்ல. தண்டனை வாங்குவாங்க, திருந்தி வருவாங்க, திருப்பி தேவனை விட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய மனம், என்னுடைய பிள்ளைகள் ஆபிரகாமிடம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அவர் நிமித்தமாக நான் உங்களை காப்பாற்றுவேன்னு அவருடைய அநேக விதமான தீர்க்கதரிசிகளையோ, நியாயாதிபதிகளையோ, ராஜாக்களையோ அப்பப்ப அனுப்பி அந்த இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றக்கூடியவராகவே அவர் இருப்பார். அப்படிதான் ஓசியாவையும் அங்க அனுப்புறாரு. இந்த ஓசியா தேவனுடைய அந்த வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அங்க மிகுந்த ஒரு எச்சரிப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, நீங்க தேவனுடைய உடன்படிக்கைய மீறிட்டீங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. 2வது நீங்க அக்கிரமக்காரரா பாவம் செய்றீங்க. விபச்சாரம், அதாவது விக்கிரக ஆராதனை தான் விபச்சாரம், வேசித்தனங்கள்னு அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அநேக விதமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்க விலகி போகக்கூடியவரா காணப்படுறீங்க. இருப்பினும் நீங்க என்ன பண்ணிருங்க, தேவனிடத்துல திரும்புங்க அப்படிங்கிறத தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த வசனங்கள தான் 1 மற்றும் 2 வசனங்கள். வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஓகே. இங்க என்ன வசனம் சொல்லுது? முதல் முதல் வசனத்துல முதல் வரி படிங்க சிஸ்டர். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ஓகே. தீர்க்கதரிசி எப்படி உரைக்கிறார்னா, அங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு, அவங்களுடைய அநியாயங்கள், அக்கிரமங்களை எச்சரிக்கும் வண்ணமாக சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கிரமம் செய்து கொண்டிருக்கீங்க. அதனால நீ யார்கிட்ட திரும்புங்க? தேவனிடத்தில் தேவனிடத்தில் திரும்புங்க அப்படின்னு அங்க தீர்க்கதரிசி உரைக்கிறாரு. அத அவங்க கேட்டாங்களா? கேட்டாங்களா? கேட்கல. அதனுடைய விளைவு அங்க என்ன ஆச்சுன்னா, அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து போயிட்டாங்க. சோ இங்க நமக்கு நிழலாய் கொடுக்கப்பட்டிருக்க இந்த சம்பவத்துல நமக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கர்த்தர் இடத்துல திரும்பணும். 2வது தயவா எங்களை அங்கீகரிக்கும்படியாக அவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும். இத செய்யும்போது தேவனிடத்தில் நமக்கான மன்னிப்பு கிடைக்கும். இது நிழல். நமக்காக முன்னோட்டமாக, திஷ்டாங்கமாக இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் காண்பித்ததான கிருபை, இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறாங்க தேவன். அவங்க நிழல். அவங்க மீண்டும் ராஜ்யத்துல வந்துருவாங்க. நாம நிஜம். நம்ம இத எவ்வளவா கவனமா பார்க்கணுங்கிறது தான் அடுத்து பாடத்தினுடைய தன்மையாக காணப்படுது. அன்புக்குரிய சகோதரன், சகோதரிகளே. சோ ஓசியா இப்படியாக அங்க ஒரு எச்சரிப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நிழல்ல பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக பார்க்கிறோம். சோ நிஜத்துல தீர்க்கதரிசி யார பொருத்தலாம்? நிழல்ல யாரு? ஓசியா. யாரால் உண்டு அவர் அனுப்பப்பட்டார்? தேவன் சரி, நிஜத்துல தேவனால் அனுப்பப்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, ராஜ்யத்துல அந்த தீர்க்கதரிசி சொல் கேளாதது எவனோ அவன் தேசத்தில் இல்லாதபடி நிர்மூலமாக்கப்படுவான், அறுப்புண்டு போவான் அப்படின்ட்டு. சோ நமக்கு முதல் அப்போஸ்தலரும் முதல் தீர்க்கதரிசியும் யார் தான்? ரோமர்ல சொல்லுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்.
அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் தான் அவருடைய சகோதரர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது ராஜ்யத்தில் பங்கா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற வாய்ப்பா இருந்தாலும் சரி, பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் முதல்ல யாருக்கு தான் குடுத்துட்டாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான். அதனால தான் கிறிஸ்து சொல்றாங்க, தேவன் எனக்கு குடுத்த ஒன்றையும் நான் என்ன பண்ணல? மறைச்சு வைக்கல. எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்கதரிசினா, அந்த விபச்சாரி பாவப் பெண்ணாக அங்க ஒரு அடையாளம் காட்டப்படுறாங்க இல்லையா? அக்கிரமம் செய்து, அடையாளம் செய்து, தேவனுடைய உடன்படிக்கையை மீறி விழுந்து போன ஒரு விபச்சார ஸ்திரீ. அவங்கள யார பொருத்தி பார்க்கணும்? நிச்சயமா அங்க சபைய பொருத்த முடியாது. சபை அங்க பொருத்த முடியாது. ஏன்னா சபை கண்ணி பாவத்திலிருந்தே மீட்கப்பட்டு பரிசுத்தமான ஓட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்ப மீட்கப்படுறதுக்கு முன்பாக தேவன் தீர்க்கதரிசி எதுக்கு உண்டு பண்ணார்? யாருக்கு உண்டு பண்ணார்? சொல்லுங்க பிரதர். வணக்கம். சரி, ரைட். இல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பதில் தான், ரொம்ப குழம்பிக்க வேணாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த தீர்க்கதரிசினா, தேவனால் யார் மீட்கப்பட வேண்டும்? அந்த கோமாரி அப்படிங்கிற அந்த ஸ்திரீக்கு யார தான் பொருத்தலாம்னா, ஆதாம தான் பொருத்தலாம். ஏன்னா தேவன் யார்ட்ட தான் உடன்படிக்கை முதலாவது பண்ணியிருந்தாரு? ஆதாம்ட்ட தான் பண்ணியிருந்தாரு. ஆதாம் நிமித்தம் தான் நாம் பாவத்துக்குள்ள போனோம். ஆதாமுடைய அக்கிரமத்துக்கும், அவருடைய பாவத்திற்கும், அவருடைய கீழ்ப்படியாமையினால தான் நாம் எங்க போ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிருச்சு? பாவ சூழ்நிலைக்கு ஆயிருச்சு. அதனால தான் கீழ்ப்படுத்தப்பட்டவராலே சிருஷ்டி படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னு ரோமர்ல சொல்றாரு. அப்ப இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் இன்னைக்கு இருக்கிற பாவ சூழ்நிலைக்கு காரணம் ஆதாம். ஆதாம்க்குள் எல்லாம் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆதாமை மீட்டு எடுத்துட்டா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டு எடுத்துடலாம். அப்போ ஆதாம தான் அங்க நம்ம பொருத்தி பார்க்க முடியும். சோ அந்த மாபெரும் தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மீட்க வந்ததான அந்த அக்கிரமக்காரர்களால் தேவனிடத்தில் உடன்படிக்கையை முறித்து போட்ட அந்த ஸ்திரீக்கு யார் அடையாளமா இருக்காருன்னா, ஆதாம் அடையாளமா இருக்காரு. சரிங்க பிரதர். நம்ம ரீப்ரின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ரீப்ரின்ஸ் 4811 இது. இத இப்படி நீ சொல்லிட்டாலும் இதுக்கு சகோதரருடைய எழுத்துக்கள் எங்கேயாவது ஆதாரமா இருக்கா? ஏன்னா முடிந்த அளவு சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம ஆதாரமா வைத்து பார்ப்பது நமக்கு நலமானது. சோ அப்படிதான் நீங்க பாருங்க 5th வால்யூம் நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம். ஒப்புரவாகுதலின் மத்தியஸ்தர். நிச்சயமாகவே இந்த விசேஷித்தமான காலப்பகுதியில படிக்கக்கூடிய ஒரு வால்யூம் ஸ்டடி. அதுல பக்கம் 616ல சகோதரர் இத குறித்ததான விஷயங்கள ரொம்ப டீட்டெயிலா எழுதுறாங்க. அதுக்கான ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் நீங்க போடுங்க பிரதர். அத வாசிங்க. ஆதாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாரு? அவரை மீட்பதற்காக தேவகுமாரன் வந்தார் என்பதற்கான முழு சாராம்சங்களும் புரியும். நம்ம அதுக்கப்புறம் கடந்து போகலாம். அந்த மனிதன் அப்படிங்கிற இடத்துல ஆதாம் அப்படின்னு போட்டு வாசிங்க. ஆதாம் தெய்வீக விதிமுறைக்கு எதிராக செயல்பட்ட உடனேயே போதும் சிஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமா வாசிங்க. முதல் வரி என்ன சொல்லுது? ஆதாம் தெய்வீக விதிமுறைக்கு செயல்பட்ட உடனேயே. அப்ப தேவனுடைய விதிமுறைன்னா தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்தை யார் முதல்ல மீறுறா? ஆதாம் ஆதாம். வாசிங்க சிஸ்டர். தேவநீதி முன் சென்று அவன் கலகக்காரன் என்று தீர்ப்பிட்டு மரண தீர்ப்பினை அவனுக்கு வழங்கியது. ஓகே. 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? அவர் அக்கிரமக்காரன். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமக்காரன்னா இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அக்கிரமம் செய்யக்கூடியவர்களா தான் இருந்தாங்க. சோ இந்த பாயிண்ட்ல பொருந்தக்கூடியது ஆதாமுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவர் கலகக்காரன் என்று தீர்ப்பிட்டு மரண தீர்ப்பினை அவனுக்கு அவர்களுக்கு கொடுத்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பு அது. சோ கீழ்ப்படியாமையினால அவருடைய பிரமாணங்களை மீறுவதனால ஏற்படக்கூடிய காரியம் என்னன்னா மரணம். அததான் நீ உலக மக்களும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களும் அவருடைய நியாய தீர்ப்பின்படியாக அநேக விதமான சம்பவங்களை அனுபவித்தார்கள். அப்படிதான் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சகோதரர் சகோதரிகளே. தொடர்ந்து வாசிங்க. அவருக்கு உயிர் வாழ தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவரை வெளியே துரத்தி சாத்தானிடம் ஒப்படைத்தது. ஓகே, போதும் சிஸ்டர். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு போதுமானது. ஆனா முழுசா நீங்க வாசிச்சிருக்கேன். இது 3வது விஷயம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய உடன்படிக்கை அவங்க மீறின நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து விலகிச்சு வெளியேற்றப்பட்டாங்க. முதல் யார் வெளியேற்றப்பட்டா? ஆதாம் ஆதாம். அப்புறம் இஸ்ரவேல் மக்கள்.
இன்னைக்கு நாமும் கீழ்ப்படியாம இருந்தா தேவனுடைய சமூகத்த விட்டு வெளியேற்றப்படுவோம் அப்படிங்கிறது தான் சகோதரங்க பதிவு பண்றாங்க. மீதிய முழுசா வாசிங்க சிஸ்டர். கட்டளையை மீறியதன் சாபத்தினால் தீமை அவனை ஆட்கொள்ளவே மனிதன் செத்துக்கொண்டே சாகிற நிலைக்கு தள்ளப்பட்டான். தெய்வீக சாபத்தின் முடி தெய்வீக சுபாவத்தின்படியான நீதி இவ்வாறு மனிதனிடம் செயலாற்றுகையில் தெய்வீக அன்பானது எவ்விதத்திலும் மாறாதிருந்தாலும் அது இரு காரணங்களுக்காக வலிமை குன்றி காணப்படுகிறது. முதலாவது, தேவ அன்பானது தேவ நீதிக்கு எதிராக செயல்பட முடியாது. விழுகையினால் ஏற்பட்ட தீர்ப்பை நிறைவேற்றும் பலவிதமான படிகளில் அன்பு குறுகிட முடியாது. நீதியின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிற மனிதனை மீட்டுக்கொள்ள தெய்வீக அன்பினால் முடியாது. ஏனெனில் நீதியே தேவ சிங்காசனத்தின் ஆதாரம். இரண்டாவதாக, அந்த சமயத்தில் குறுக்கிட்டு பாவத்திற்காக ஈடுபலி கொடுத்து தேவ அன்பானது மனிதனை விடுவிக்க முடியாது. ஏனெனில் அவ்வாறு இடையில் அன்பு குறுக்கீடு செய்யுமானால் அது முன்னேற திட்டமிட்டு நிறைவேற்றி வருகிற தேவ ஞானத்திற்கு எதிராகிவிடும். இவ்வாறு தெய்வீக அன்பும் வல்லமையும் மனுக்குலத்தை மீட்க வழியின்றி ஒரு சில காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் நேரிட்டிருக்கிறது. ஆனால் தேவ ஞானம் அனுமதித்ததானால் தேவ நீதி செயல்படுத்தப்பட அனுமதிக்க வேண்டியிருந்தது. இதன் நிமித்தம் கடந்த 6000 வருடங்களாக மனுக்குலம் தவிப்பும் வேதனையும் சஞ்சலமும் மரணமும் நிறைந்த வாழ்வை அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நீதிக்கு இசைவாக அன்பு செயல்பட்டு மனிதனை விடுவிக்க முடியாமல் உள்ளது. மாறாக தெய்வீக அன்பு தேவனால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மற்றும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெற்ற நிழலான பலி முறைமைகளை கொண்டு அறிவுரை கூறியும் தேவ ஞானத்தினால் முன்குறிக்கப்பட்ட காலத்தில் மனுக்குலம் விடுதலை பெற்று அன்பு பூரணப்பட்டிருக்கும் என உற்சாகப்படுத்தி தற்போது தேற்றி வருகிறது. இவ்வாறாக அன்பானது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலத்தை எதிர்நோக்கி பொறுமையோடு காத்திருக்கிறது. அந்நாளில் தேவ ஞானத்தின் வழிநடத்தலின் மூலம் தெய்வீக வல்லமையின் உதவியுடன் அன்பு செயல்படும். ஓகே சிஸ்டர். ஸோ இங்க வாசித்த இந்த பகுதியிலுடைய விளக்கங்கள் ஏதேனும் புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன சகோதரர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதாம் ஏதோன்ல சிருஷ்டிக்கப்பட்டார். அவருக்கான ஆளுகை அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஆதாம், ஏதேன் தோட்டம், ஏவா, இதுதான் தேவனுடைய கீழ்ப்பாட்டுக்குள்ளாக அவருடைய ராஜ்யம் நடைபெற்று கொண்டிருந்தது. தேவ அன்பானது அங்க ஆதாம் கிட்ட செயல்பட்டு கொண்டு இருந்துச்சு. தேவ அன்பு அவருடைய குணலட்சணங்கள்ல ஆதாம் இருக்குப்ப மிகப்பெரியதான ஒரு விழுகைக்குள்ளாக ஆதாம் கடந்து செல்கிறார். என்ன அப்படின்னா, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிச்சாரு. இது தேவனுடைய பிரமாணங்களுக்கு, அவருடைய நீதியின் கொள்கைகளுக்கு எதிரானதாக செயல்பட்டார். இதனுடைய விளைவாக அவருடைய குணலட்சணங்கள் மொத்தம் 4. அதுல நீதி அவருடைய குணலட்சணமானது என்ன பண்ணுச்சுன்னா, உடனடியாக புறப்பட்டு போய் ஆதாமை பார்த்து சொன்னதாக அங்க பரிசுத்தாவின் வல்லமையோடு சகோதரர் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு சம்பாஷணை போல பதிவு செஞ்சிருக்காங்க. இவன் கலகக்காரன், இவன் அக்கிரமக்காரன், தேவனுடைய உடன்படிக்கையை மீறினவன், இவன் தேவனுடைய கொள்கைக்கு எதிரானவன், இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று நீதியானது ஆதாம் மேல் செயல்பட தொடங்கியது. சோ அவருடைய குணலட்சணங்கள் 4ம் ஒன்றோடு ஒன்று இசை உள்ளது. அன்பானது செயல்படும் போது நீதி பொறுத்து இருந்தது. நீதியானது செயல்படும் போது அன்பானது பொறுத்து இருக்கு. எத்தனை வருட காலங்களாக? 6000 வருட காலங்களாக தேவனுடைய அன்பு மனுக்குலத்தின் மீது செயல்படுத்த முடியாமல் பொறுத்து இருக்கிறது அல்லது காத்திருக்கிறது. அதனுடைய முதல் விளைவு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 வருடங்களுக்கு பின்பு ஏற்ற காலத்தில் ஆதாமுக்கும் அவருடைய மனுக்குலத்திற்கு மீட்பு கொடுக்கும்படியாக, அந்த வழியை திறக்கும்படியாக, ஈடுபலி கொடுக்கும்படியாக மனுஷ குமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். அப்பேற்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசி பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டார். சோ இப்ப பொருந்துதா? ஆதாமுடைய மனுக்குலம் அந்த பாவ அக்கிரம காரியங்களால் மரித்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை மீட்கும் பொறியாக இந்த பூமியில் தன்னுடைய ஒரே பேர குமாரனாக, தீர்க்கதரிசியாக, மனுஷ குமாரனாக
பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அனுப்பிட்டாரு. ஸோ இதுதான் நிழலுக்கு நிஜம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்துட்டாரு. ஸோ அங்க ஓசியா அந்த பெண்ணை மீட்பதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்னன்னா, உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளணும். பிதாவாகிய தேவனிடத்துல அவங்க திரும்பி வரணும். இங்க ஆதாமை மீட்டுக் கொள்வதன் மூலமாக தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சோ பிதாவாகிய தேவனுடைய ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்துல அவருடைய முதலாவது சித்தம் என்ன அப்படின்னா, ஆதாமையும் மனுக்குலத்தையும் மீட்கணும். அந்த மீட்பின் மூலமாக அங்க இருந்து ஒரு சிலராய் இந்த வாய்ப்புக்குள்ள வந்து இதுல இருக்கிற 1,44,000 பேர் நம்ம பரிசுத்தமாகி அவருடைய மத்தியஸ்தராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைவதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். சோ முதலாவதாக மனுக்குல மீட்பு அப்படின்னா, ஆதாமுக்கு அவர் ஜீவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கணும். அந்த ஆக்கினை யார்கிட்ட தான் இருந்துச்சுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலதான் இருந்துச்சு. சோ வசனம் வாசிங்க, யோவான் 17:2. பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இந்த வசனங்கள்ல யோவான் 17:1 முதல் நீ தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, அவருடைய ஈடுபலி செல்வதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனிடத்துல அவர் ஏறெடுத்துட்டதான ஜெபம். இந்த ஜெபம் முழுக்க முழுக்க யாருக்குன்னா, சபை சபைக்காக மட்டும்தான் ஜெபிச்சிருப்பாரு. அவரே சொல்லுவார், நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ள இல்லை. சோ அங்க முதலாவது ஒரு சீக்ரெட்டை ஓபன் பண்றாரு. இந்த மனுக்குலத்திற்காக தேவன் எதற்காக அவர் அனுப்பினார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சீக்ரெட் இந்த வசனத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, ஆதாமை மீட்டு ஆதாமின் மூலமாக இந்த ஒட்டுமொத்தமான இந்த மனுக்குலமும் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அந்த விடுவிப்பதற்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். அது யாருகிட்ட தான் இருக்கு? என்னகிட்ட தான் இருக்கு. அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வேலை வந்தது. அதனால நான் கிளம்புறேன். நான் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக நீங்களும் என்னை மகிமைப்படுத்துங்கள். இந்த சீக்ரெட், இந்த முதல் சீக்ரெட் எங்க ஓபன் பண்றாரு? அவருடைய ஜெபத்துல பிதாவாகிய தேவன்ட்ட சொல்றாரு. இந்த முதல் சீக்ரெட் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஜீவன் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, அவர் ஜீவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னா நாம் எந்த நிலைமையில இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம அவர் ஜீவன் கொடுத்ததுக்கான காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். சோ அதை குறித்து சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்க, 58 8வது வசனங்கள் வாசிங்க. கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக, ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக, ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாது இருப்பார்களாக. இது ஒட்டுமொத்த மனுக்குலத்தை குறித்து கொடுக்கறதான வசனம், தீர்க்க தரிசன வசனம். இது நிறைவேறி நடந்து கொண்டிருக்கு. கரைந்து போகிற நத்தையை போல ஒளிந்து போவார்களாக, ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாது இருப்பார்களாக. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஈடுபலியினுடைய வேல்யூ உங்களுக்கு எவ்வளவுன்னு புரிஞ்சிரும். கீழே இருந்து வாசிங்க. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாது இருப்பார்களாக. முதிரா பிண்டம் அப்படின்னா அது திருவிவிலியத்துல படிக்க முடியுமா? இருக்கா? நானே சொல்லிடுறேன். தாயினுடைய வயிற்றுல கர்ப்பம் தரிப்பித்து 1 முதல் 10 மாதங்கள் வரை அந்த குழந்தையானது, சிசுவானது வளர்ச்சி அடையும். அதற்கு அப்புறம் 10வது மாதத்துக்கு பின்பாக அது இந்த பூமியில் பிறக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சோ இந்த முதிரா பிண்டம் அப்படின்னா வளரக்கூடிய அந்த 3-4 மாதங்களிலேயே கருக்கலைப்பு அல்லது வளர்ச்சியற்ற நிலைமை, அபூரணமான நிலைமை, சில நேரம் குழந்தை வளர்ச்சியற்ற நிலைமையாக என்ன பண்ணிடுவாங்கன்னா வயிற்றிலேயே நின்று போயிடும். அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும்
ஆதாமினாலும் ஏவாளினாலும் அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக ஆதாமுக்குள்ளாக மரித்து போயிருந்தது. அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவம் கிடையாது. ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இழந்துட்டாங்க. ஜெனிப்பிக்கப்படுதலே இல்ல. இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் தேவன் யார், தேவனுடைய சிருஷ்டிப்பு என்ன, தேவனுடைய குமாரன் யார் என்கின்ற ஒட்டுமொத்தமான சங்கதிகளையுமே எதிராளியானவன் அங்க என்ன பண்ணிட்டாரு, முழுமையா மறிச்சிட்டாரு. ஆதாமும் அவனுடைய மனுக்குலமும் ஏதேனில் ஏவாளின் தாயின் கருவறையிலே எப்படிதான் ஆயிட்டாங்க, மரித்து போனவர்களாய் இருந்துட்டாங்க. சோ அதற்கு பிறகாக 6000 வருடங்களாக இன்று வரை ஒவ்வொரு மனிதனும் செத்துக்கொண்டே சாகுறான். அதுதான் தேவன் வார்த்தையா சொல்லிட்டாங்க. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், நீ செத்துக்கொண்டே சாகுவாய். சோ அப்படியாக அக்கிரமங்களினாலும் அநியாயத்தினாலும் பாவத்தினாலும் தேவனுடைய மகிமையை இழந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி, இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா பிதாவாகிய தேவனுடைய உறவு இல்லாம இந்த பூமியில எப்படிதான் இருந்தோம்னா தகப்பனற்றவர்களாய் இருந்தோமா. சூரியனை காணாதீர் போல் இருப்பார்கள் அப்படின்னா என்ன? நீதியின் சூரியன் யாரு? இன்னொரு விஷயத்த லிட்டரலா சூரியன் எதோ அடையாளப்படுத்துது, வெளிச்சம். இது ரெண்டுமே நம்ம பார்க்கல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஜீவன் கிடைச்சிருச்சு. குமாரன் யார், பிதா யார், சிருஷ்டிப்புகள் யார்? உலகம், பெரிய பெரிய ஞானவான்கள். தெரியுது அவங்களுக்கு பிதாவாகிய தேவனை பத்தி அறிய முடியுமா? அவருடைய வல்லமையை பத்தி தெரியுமா? அவருடைய குமாரனை பத்தி தெரியுமா? அவர் நமக்காக கொடுத்துட்ட ஈடுபலியினுடைய வேல்யூ தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் மரித்தோராய் இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில சொல்லிட்டாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும். அப்படி மரித்து கொண்டே இருந்த நம்மை, செத்து கொண்டே இருந்த நம்மை, செத்து போய் பிறந்த நம்மை மீட்கும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக, சூரியனை, நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அவருடைய ஈடுபலியினுடைய புண்ணியத்தை நாம் எப்படி சிந்திக்கணும்? எவ்வளவு பெரியதான அன்பு, எவ்வளவு பெரியதான இரக்கம், எவ்வளவு பெரியதான தயவு. சிலுவை சுமப்பது, பாடுகள் அனுபவிப்பது அவருக்கு நியமிக்கப்பட்டதா? இல்ல. அது எல்லாமே யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தது? ஆதாமுக்கு நியமிக்கப்பட்டது. ஆதாமினுடைய பாவங்களை தான் அவர் என்ன பண்ணாரு? சுமந்து தீர்த்தார். பிதாவாகிய தேவனோடு மனுக்குலத்தையும் ஆதாமையும் ஒப்புரவாக்க வேண்டும் என்பதுதான் அவர் மேல் விழுந்த கடமை. அதுதான் வசனம் யோவான் 17:2 சொல்லுது. இந்த உண்மை, இந்த ஆதாம் மனுக்குலத்திற்காக அவர் வந்து மரித்தார் என்கின்ற இந்த முதல் சீக்ரெட், இந்த மனுக்குலத்திற்காக அவர் திறந்து வைத்த வழி இன்னும் மனுக்குலத்துக்கு தெரியுமா? நீங்க போய் சொல்லி பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் ஜீவனை கொடுத்தாருன்னு. நாங்க நல்ல வேலைக்கு தான் பிரதர் போறோம், நல்லா தான் சாப்பிட்டு இருக்கோம், எங்களுக்காக அவர் ஏன் ஜீவனை கொடுக்கணும்? அறியாமையின் உச்சத்துல இருக்காங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு ஏன் வெளிப்படுத்துறாங்கன்னா, நம்ம அவங்க மேல என்ன பண்ணணும்? பரிதாபப்படணும். பிதாவாகிய தேவன் அவருடைய சாயலாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் படைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுக்குலம் இன்று பாவத்தினாலும் சாபத்தினாலும் விழுந்து கிடக்கு. அதில் முதலாவதாக நாம் மீட்கப்பட்டு நம்மளுடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார், அவருடைய ஈடுபலியினுடைய புண்ணியம் என்ன, அவருடைய ரத்தம் சிந்துதலின் காரணம் என்ன, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக மீட்பதற்காக தேவன் செய்திருக்கான இந்த ஒட்டுமொத்த தெய்வீக திட்டம் என்ன, அதில் நம்மளுடைய பங்கு என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பங்கு என்ன, தேவனுடைய பங்கு என்ன, முதலாவது அறிந்து கொண்டது இங்க வந்து நாம் தான். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம் அங்க திறக்கப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிழல், இந்த நிஜம் நாம் தான். வேற யாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் அவருடைய ஈடுபலி புண்ணியத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அதில் பாடுபட, அவரோடு கூட ஆளுகை செய்ய, அவரோடு கூட பாடுபட, அவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களிலும் நாம் பங்கெடுக்க முதலாவது அழைப்பு நமக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்றால், இந்த விசேஷிதமான காலங்களில, இந்த சோதனையின் காலங்களில, அவருடைய ஈடுபலின் புண்ணியத்தை நினைவு கூறக்கூடிய அந்த அப்பத்தை கை வைக்கக்கூடிய காலங்களில நாம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு செயல்படுகிறோம்? நாம் நினைச்சு பார்க்கிறோமா? இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நித்திய ஜீவன் என்னுடைய நேச குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பி அவருடைய ஈடுபலி புண்ணியத்தினால் எனக்கு கிடைத்த ஈவு. இந்த ஜீவன் இருக்கிறனாலதான் நீங்க கேட்கிற மன்னிப்பு உங்களுக்கு
கிடைக்குது. இல்லன்னா கிடைக்காது. ஏன் பேரு சபையில் ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபங்கள் மேல கேட்கப்படல? அவர்கள் ஜீவன் அற்றோர்களாய், தேவன் யார்? தேவகுமாரன் யார் என்றே தெரியாம, சுயநலத்தின் ஜெபத்த தான் மேல ஏறெடுக்கிறாங்க. நாமோ அப்படி அல்ல. நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து, ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க இங்க வந்திருக்கிறோம். உண்மையாகவே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிறோமா? அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய காரியமா இருக்கு, அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. ஸோ, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் இந்த உலகம் சென்று கொண்டிருந்துச்சு. அததான் அப்போஸ்தலன் பவுல் அவருடைய நிருபங்கள்ல, ரோமர் எழுதின அதிகாரங்கள்ல கூட ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. ரோமர் 3:10, ரோமர் 3:23ல நீங்க வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நாம் எல்லோரும் எப்படிதான் இருந்தோம்னா, தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம். வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஓகே. ரோமர் 3:10 போடுங்க சார். ஸோ ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா, ஆதாம் என்னைக்கு பாவம் செஞ்சாரோ, அதன் மூலமா ஆதாம்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருமே எப்படிதான் ஆயிட்டாங்க? பாவ மனிதர்கள் ஆயிட்டாங்க. அநீதிமானா ஆயிட்டாங்க. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்கல்ல, அப்ப அவருடைய காலத்துல இந்த பூமியில எல்லோருமே எப்படிதான் இருந்தாங்க? பாவிகள். அவரோ பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், பாவங்களுக்கு விலகி விலகினவர். அவருடைய சூழ்நிலைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களோட சிந்தனையில. ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலமுமே பாவத்தினால கரைபட்டு, அநியாயங்களினாலும், அக்கிரமங்களினாலும் கடந்து போய் கொண்டிருக்கு. இந்த மனுக்குலம் மத்தியில அவர் வந்து வாழணும். 3 வருடங்கள் வாழணும். அவர்களோடு அவர் ஜீவிக்கணும் அப்படின்னா, இத எப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம்? ஒரு ஏசியிலே வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு நல்ல அழுக்கு நிறைந்த ஒரு கூவம், ஒரு குப்பத்துல போயிட்டு ஒரு 2 நாள் இருப்பாங்களா? அவங்களால அந்த சுவாசமான காற்றுல சுவாசிக்க முடியுமா? முடியாது. இயல்பாவே ஒரு மனிதனால அந்த காரியங்கள என்ன பண்ண முடியாது? சிந்திக்கவே முடியாது. ஆனா, பரலோகத்துல நீடிய நீடிய காலமாக பிதாவாகிய தேவனோடு அவருடைய மடியில் செல்லப்பிள்ளையாய் இருந்தேன் என்று வசனம் சொல்லும்போது, அவருடைய ஆதி ஸ்தானமாகிய லோகோஸ் என்ற ஸ்தானத்த தியாகம் பண்ணிட்டு வராரு. இந்த மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுப்பதற்காக மாம்சம் எடுத்து மனுஷகுமாரனா ஒரு சராசரியான ஒரு மனிதனுடைய ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்து இந்த பூமியில 3 வருட காலங்களாக அவர் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்தலை செய்து அதற்கே ஏற்ற எல்லா ஈடுபலி காரியங்களிலும் சோதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செயல்படுத்தி இருக்கிறார் என்றால் அது யாருக்காக? நாம் தான் சிந்திக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சோ தேவ மகிமையற்றவர்களாய் நாம் இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய சாயல் நம்மள்ட்ட இல்ல. தேவ சாயலே இல்லாத மனிதர்களாய் இருந்த நம்மை பார்த்து தான் அவர் என்ன பண்ணார்னா, மனதுருகக்கூடிய தேவகுமாரனா இந்த பூமியில் இருந்தார். சோ அவருடைய வழிகளில் வந்திருக்கிற நாம் குமாரனின் சாயலை அடைய, அவரோடு கூட பாடுபட, அவருடைய எல்லா காரியங்களையும் நான் பங்கு பெற நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நாம் எப்படிப்பட்ட சிந்தனையில இந்த பஸ்கா காலங்கள்ல கடந்து போறோம்? நம்ம சகிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகித்தது போல சகிக்கிறோமா? அவருடைய வழிகளில் தேவன் அனுமதித்த எல்லா வழிகளையும் அவர் கடந்து போனது போல நாம் கடந்து போறோமா? பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த சுபாவம் நம்மளிடத்துல வளர்ந்திருக்கா? நம்முடைய சகோதரன் சகோதரிகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய வீட்டுல உள்ள நம்முடைய உடன் அங்கங்கள் இல்ல நம்முடைய ஆவிக்குரிய அங்கங்களை நாம் எப்படிப்பட்ட காரியங்கள்ல எப்படிப்பட்ட சிந்தனைகள்ல நாம் வழிநடத்தக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. சோ இவைதான் இந்த மனுக்குலத்திற்காக அந்த தீர்க்கதரிசி ஏற்படுத்தப்பட்டு முதலாவதாக அங்க ஆதாம் மீட்கப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காரியங்கள். சோ இதை குறித்து இன்னும் சொல்லும்போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் வாசிங்க. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
ஓகே சிஸ்டர். முதல் வசனம் போடுங்க பிரதர். ஸோ பாருங்க, ரோமர் 3:25 அங்க அப்போஸ்தலன் சொல்றாரு, தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, அப்படின்னா ஆதாம் விழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த முற்காலங்கள்ல நடந்து வந்த எல்லா பாவங்களையும் அவர் பொறுத்து கொண்டாரு. அததான் மறுபடியும் இன்னொரு வசனங்கள்ல சொல்லுவாரு, அவர் கடந்த காலங்களை கண்டும் காணாதது போல் இருந்தார். தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. அப்போ ஆதாமனுடைய விழுகைக்கு நீதிக்கு என்னதான் சமம்? இன்னொரு ஈடுபலி. ஒரு ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இது தேவனுடைய நீதி. இதுல தேவன் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தம்முடைய நீதி காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், அடுத்த வசனம் போடுங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதாரம் பலிக்கும் அவரையே ஏற்படுத்தினார். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த மனுக்குலத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த மாபெரும் தீர்க்கதரிசி யார் தானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க ஓசியா, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனா. அப்ப அங்க மீட்கப்பட்டது கோமரை என்கின்ற அந்த பெண்ணுனா, இங்க மீட்கப்பட்டது ஆதாம், அவருடைய சந்ததி. மனுக்குலம். எப்பொழுதுமே தேவன் ஆதாமை எப்படிதான் பார்க்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகளோடு சேர்த்து தான் பார்க்கிறாரு. அதனாலதான் அவர் சிருஷ்டிகர். அவர் எல்லா எல்லா அண்ட சராசரங்களுக்கும் மேலாக வீற்றிருக்கக்கூடிய ஒரு தகப்பன் ஸ்தானத்துல தான் எப்பொழுதுமே நம்மளோட ரசல் பிரதர் அவர் அந்த கண்ணோட்டத்துல பார்த்துமே எழுதுவார். ஏன்னா அவர் அப்படிதான் நம்மளை பார்க்கிறார். பிள்ளைகளா தான் பார்க்கிறார், மகன்களா பார்க்கிறார். நம்மளை எப்பொழுதுமே அவர் அன்பு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட தீர்க்கதரிசியை ஏற்படுத்தப்பட்டு அவருடைய ஈடுபலி புண்ணியத்தினாலே முதலாவதாக மீட்கப்படக்கூடிய ஆதாமிற்கு அவர் ஈடுபலி கொடுத்தார். ஆதாமுக்குள் மரிக்கிற யாவரும் கிறிஸ்துக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயமான விஷயங்கள். ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்களுக்காக நாம் தேவனிடத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல எந்த விதமான இருதயத்தை ஊற்ற போறோம்? இப்படிப்பட்ட ஈடுபலி புண்ணியத்தின் மூலமாக மீட்கப்பட்டு அவருடைய மிகப்பெரிதான அந்த கிருபாதர பலியில முதல் பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், அவரை நினைத்து பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல அவரை எப்படி நினைத்து பார்க்க போறோம் அப்படிங்கிறதா நம் சிந்தனைக்குரிய காரியங்களா இருக்கு, அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே. ஸோ இது மனுக்குலத்தினுடைய மீட்பு. இந்த மனுக்குலத்தினுடைய மீட்பை நல்லா பார்த்துட்டோம், நிஜமா பார்த்துட்டோம். இதற்குரிய சம்பவங்களை எங்கேயாவது தேவன் அவருடைய பலி செலுத்தக்கூடிய காலங்களில பொருத்தி வச்சிருந்தாரா? அதாவது அந்த கெர்சமனே தோட்டம் மேல்விட்டாரையில அவர் அவருடைய உடன்படிக்கையை ஆரம்பிச்சுட்டு முடிச்சுட்டு வராங்க இல்லையா? வந்துட்டு கெர்சமனே தோட்டம் போறாரு. அங்கேருந்து அவர் கொல்கத்தா மலைக்கு போறக்குள்ள இடையில இந்த ஆதாமுக்கும் ஆதாமுடைய மனுக்குலத்திற்கும் அவர் ஈடுபலி கிரயம் செய்யக்கூடிய அந்த சம்பவங்கள், சம்பாஷணைகள் எந்தாவது ஒரு இடத்துல நிகழ்வா நடந்துச்சா? கேட்கிற கேள்வி புரியுதா? என்ன கேட்கறது புரியுதா? அதாவது ஆதாம் அவருடைய மனுக்குலம் ஒரு பக்கம், அவன் ஒரு நம்மளுடைய நீதி உள்ள நியாயாதிபதி பிதாவாகிய தேவன் அப்படி பொறுத்து பாருங்க. இந்த பக்கத்துல ஒரு தெராசு, இந்த பக்கத்துல ஒரு தெராசு. ஸோ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஆதாம் நிக்கிறாரு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் அந்த காலகட்டத்துல, அதாவது அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து சிலுவை மரணத்துக்கு போறதுக்குள்ளாக இடையில தேவன் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை கிறிஸ்துவுக்கு நிழலாய் வச்சிருந்தாரா? நிஜமாய் வச்சிருந்தாரா? வச்சிருந்தாரா இல்லையா? ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? மார்க் 15:7 வாசிங்க. அதுல இருக்காது சிஸ்டர், வாசிக்கிறேன். கலகம் பண்ணி அந்த காலத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். யார் இந்த பரபாஸ்? இவரை பத்தி வேதத்துல முன்பும் குறிப்பிடப்படல, பின்பும் குறிப்பிடப்படல. தேவன் எதுக்கு அவர் அந்த இடத்துல நிழலாய் வச்சாரு? புரியல, சொல்லுங்க. பரபாஸ் அந்த இடத்துல தேவனுக்கு மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டா எதுக்கு நிறுத்தப்பட்டார்? பரபாசின் மீது எதை நிழலாய் பொருத்தி தேவன் அங்க அந்த சம்பவங்களை செய்தார்? ஆதாமுக்கும் பரபாஸுக்கும் எந்த விஷயங்களை பொறுத்து போகும்? வேகமா சொல்லுங்க பிரதர். ஆதாம்
ஆதாம் கலகக்காரன், பரபாஸ் கலகக்காரன். ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. புரியல. சூப்பர். 2வது பாயிண்ட். பரபாஸ் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, தேவனுடைய குமாரன். ஆதாமுக்கு தேவனுடைய குமாரன். லூக்கா 38 போடுங்க. லூக்கா 38ல பாருங்க. அது முடிஞ்ச திருவி விழுதலை வாசிங்க. ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அதிகாரம் கிடையாது. ம். முடிஞ்சா வாசிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன பொருத்தி பார்க்கலாம். இதேதான் வாசிங்க சிஸ்டர். ஏ- ஏனோஸ் சேத்தின் குமாரன். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இதை திருவிழத்துல படிச்சீங்கன்னா ஆதாம் கடவுளின் மகன் அப்படின்னு இருக்கும். ரொம்ப அருமையா பொருந்தும். ஆதாம் கடவுளின் மகன்னா பரபாசோடைய பெயரும் என்னதான் இருக்கு, கடவுளின் மகன் அப்படிங்கிற விஷயத்த பொருந்தும். ஆதாம் பாவம் செய்ததன் மூலமாக, அநீதிக்கு எதிராக செயல்பட்டது மூலமாக அவர் மரண தீர்ப்புல என்ன பண்ணிருப்பாரு, மரண தீர்ப்புல கைது செய்யப்பட்டிருப்பாரு. மரணத்திற்குள்ளாக இங்க இவரும் கலகம் செய்து கொலை செய்ததுனால கைது செய்யப்பட்டிருப்பாரு, ரோமர்களுடைய சட்டதிட்டங்களின் படியாக. இப்படி நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா ஆதாமுடைய எல்லா சார அம்சங்களுக்கும் பரபாஸ் பொருந்தக்கூடியவரா இருப்பார். இப்போ ஒரு சின்ன கற்பனைக்குள்ளாக, ஒரு சம்பாஷணைக்குள்ளாக அப்படியே உங்களோட சிந்தனைகள் நீங்க நகர்த்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவகுமாரன். அவர் மேல பாவங்கள் இல்ல, அவர் பாவி அல்ல. அவர் மீது ஆதாமினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் தேவன் பொருத்தி ஆதாமை நீதிமானாக பார்த்தார். இதுதான் சம்பாஷணை. இப்போ ஆதாம் ஒரு பக்கம், அதாவது பரபாஸ் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இப்ப நீதி உள்ள பிதா, அவர்தான் நியாயாதிபதி. இப்போ தீர்ப்பு கொடுக்கணும். இப்ப ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, பரபாசை விடுவியும், இவரை இயேசுவை கொலை செய்யும். ஒரு பரிபூரணமான மனுஷன் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. ஒருவேளை நம்மளால அது உணர முடியாம இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு தூய்மையான, ஒரு பரிபூரணமான மனுஷன் ஒரு கடுமையான ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசினா அவரால என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட தேவகுமாரனை யாரோட நிழலாய் பொறுத்து நிப்பாட்டியிருக்காங்க, பாவம் செய்த, அநீதி செய்த, அக்கிரமங்கள் செய்த, தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டு கலகம் செய்த ஆதாமுக்கு நிழலாய் பரபாசை நிறுத்தி இங்க யார வச்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்து. இப்ப ஜனங்கள் எல்லோருமே கத்துறாங்க, நீங்க பரபாசை விடுவிக்க செய்யுங்க, பரபாசை விடுவிக்க செய்யுங்கன்ட்டு. ஆனால் கர்த்தரோ வாய் திறக்காமல் மயிர் கத்தரித்த ஆட்டை போல் நின்றார். அவரால பேச முடியாதா, இவன் அநீதிமான், நான் நீதிமான் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த மனநிலை அவருக்குள்ளாக எப்படி கடந்து போயிருக்கும். ஒரு அநீதிமானுக்கு இணையாக என்னை நிறுத்தி இப்படிப்பட்டதான கேள்விகள், இப்படிப்பட்டதான விசாரணைகள் வைக்கிறாங்களே தேவனே அப்படின்னு அவருடைய இருதயத்துல ஒரு துளி அளவு அவர் நினைச்சிருந்தா கூட அந்த பலி என்ன ஆயிருக்காது, அங்கீகரிக்கப்பட்டிருக்காது. அப்ப அவர் எவ்வளவு சுய கட்டுப்பாடு உடையவராக, நான் இதற்காகவே வந்தேன், ஆதாமிற்காகவும் ஆதாமினுடைய மனு குலத்திற்காகவும் ஈடுபலி செலுத்தவே நான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த நேரங்களில அவரிடத்தில் கடந்து போகக்கூடிய அந்த மனநிலைய அவர் பொறுத்து பொறுமையோடு பொறுமையோடு சகிக்கிறாங்க. நீங்க பொருத்தி பாருங்க, கெர்சமனே திட்டத்திலிருந்து நீங்க பொருத்தி பாருங்க. அவருடைய தலை முடியில செலுத்தப்பட்ட அந்த முள்ளா இருக்கட்டும், அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளுக்கு இணையா இருக்கு. அவர் மிகுந்த பலத்தோடு ஜம்ப் செய்யும்போது அவரிடத்தில் ஏற்பட்ட அந்த வேர்வை துளிகளா இருக்கட்டும், அது மனிதன் விழுந்து போன பாவத்தினால் செலுத்தக்கூடிய அந்த வேர்வைக்கு இணையா இருக்கு. சோ மனிதன் இன்னைக்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எவ்வளவு ஒரு பாடுகள் செய்து, எவ்வளவு ஒரு துன்பங்களை அனுபவித்து, கொடுமையின் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்திற்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து, எத்தனை அடிகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை துன்பங்களை அவர் பொறுமையோடு சகித்தார் என்றால், தேவன் நீதி உள்ளவர். ஆதாம் மேல் இருக்கக்கூடிய எல்லா பாவ காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல பொருத்தி நீதிக்கு நீதியை அங்க ஒப்பு கொடுத்தார். சோ நாம்
சபை வாய்ப்புகளுக்குள்ளாக வந்திருக்கிற நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பாடுபட வந்திருக்கிறோம் என்ற நாம், இப்படிப்பட்ட சோதனை காலங்களில தேவன் நமக்கு அனுமதிக்கிற அந்த அனுமதியை எப்படி பார்க்கிறோம்? நம்மிடம் நம்முடைய மாம்சத்தில் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்தால் போதும். நம்மளால சபைக்கு வர முடியல. சகோதர ஐக்கியத்துல தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் தேவகுமாரன் நீதி உள்ளவர், பரிசுத்தமானவர், குற்றம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை பாவிகளாய் இருந்த நமக்காகவும், நம்முடைய முற்பிதாவாய் இருந்த ஆதாமுக்காகவும் செலுத்தியிருக்கிறார் என்றால், இந்த பஸ்கா காலத்தில் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன? இவை ஒரு சடங்காச்சாரியமான காரியங்கள் அல்ல. இவை உணர்வுபூர்வமானது. நம்முடைய நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டு, இந்த பூமியில் ஈடுபலி கொடுப்பதற்கு அவர் கடந்து வந்த காரியங்கள் அத்தனையும் நாம் நினைத்து பார்க்கிறோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அநீதிமான் நிறைந்த ஒரு பரபாஸ் ஆதாமிற்கு இணையாக மரித்து செத்து போனவராய் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மனுக்குலத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்து, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் விட்டு கொடுக்கிறார். எவ்வளவு பெரியதான அன்பு! ஒவ்வொரு ஸ்டேஜிலும் விட்டு கொடுக்கிறார். கெத்செமனேல அவர் வேதனையின் துன்பங்களில் இருக்கும்போது, அடுத்து சிலுவை சுமக்கும்போது, அடுத்து அடிகள் பட்டு இரத்தங்கள் சிந்தும்போது, சிலுவையில் மரிக்கும்போது, சிலுவையில் தொங்கும்போது, சிலுவையில் கத்தும்போது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விட்டு கொடுத்தார், விட்டு கொடுத்தார், விட்டு கொடுத்தார், விட்டே கொடுத்தார். பாதாளத்தின் மரணத்தின் கட்டுகளில் இருக்கக்கூடிய ஆதாமையும் அவருடைய மனுக்குலத்தையும் மீட்டு எடுப்பதற்காக, அவர்களுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 6000 வருடங்களாக இந்த பாவத்தினாலும் பாவ சம்பளத்தினாலும் இந்த மனுக்குலம் கத்திக் கொண்டிருக்கிற அவருடைய சத்தங்களை கேட்ட தேவன் தம்முடைய ஒரே பேரானுடைய சத்தத்தை அங்கு கேட்க அமைதியாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு! தேவனுடைய அன்பு நினைத்து பார்க்க முடியுமா? நம்மளால் கொடுக்க முடியுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு? இவ்வளவு பெரிய நிந்தனைகளை நம்முடைய பிள்ளைகள் அனுபவித்தால் நம்மளால தாங்க முடியுமா? ஒட்டுமொத்த பாவங்களையும் தேவன் ஆதாமிடம் இருந்து கிறிஸ்துவிடம் பொருத்தி, அவர் பாவமானதால் அவரிடம் தொடர்பு கொள்ள முடியாமல் அவரை கைவிட்டார். இந்த வழியை கிறிஸ்து எப்படி தாங்கியிருப்பாங்க? நினைச்சு பாருங்க. எத்தனை கோடி காலங்கள் அவரோடு கூட நித்தம் 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 அவருடைய மடியில் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய இரட்சகராம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் வேளையில் ஒரு துன்பம் நிறைந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், என்னுடைய அப்பா என்னுடைய சத்தத்திற்கு எப்பொழுதுமே செவி கொடுப்பார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பூமியில ஒரு மரண தருவாயில தொங்கிக் கொண்டிருக்கும் இரட்சகருடைய சத்தத்தை பிதாவாகிய தேவன் அமைதி காத்தார். ஏன்? அவருடைய குமாரனாய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாகவும், மரித்தோராய் இருக்கக்கூடிய நாம் ஜீவன் பெற வேண்டும் என்பதற்காகவும், நீதி உள்ள தேவன் அவருடைய குமாரனை அங்கு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து பாதாளத்திலிருந்து நம்மை கையை பிடித்து தூக்கி கொடுத்தார். பாருங்க எவ்வளவு பெரியதான சம்பவங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பொறுமையா இந்த பூமியில் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். பாதாளத்திலிருந்து ஆதாமையும் அவருடைய மனுக்குலத்தின் தேவன் கையிட்டு தூக்கி இருக்கிறார். இவ்வளவு பெரியதான நன்றி கடனை நாம் நினைத்து பார்க்கிறோமா? தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய நேசகுமாரனுடைய ஈடுபலியை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் பட்ட பாடுகளை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் உங்களுக்காக சிந்திய ரத்தத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இரத்தத்தின் மூலமாய் நீங்க பெற்றுக்கொண்டதான இந்த ஐசுவரியங்கள், இந்த தேவ சமாதானம், இந்த அவரோடு கூட நீங்க பாடுபட ஒரு வாய்ப்பு. எப்பேற்பட்ட வாய்ப்பு! இந்த வாய்ப்பு இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்பொழுது இருக்கிறவர்கள் மாத்திரம்தான். நித்திய நித்தியமாக சதா காலங்களிலும் நீதி உள்ள தேவனோடு சாகாமையோடு அழியாமையோடு வாழக்கூடிய இவ்வளவு பெரியதான வாய்ப்புக்கு பாத்திரம் இந்த வழியை திறந்து வைத்தவர் யார்? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. இந்த சிந்தனையோடு நாம் இந்த அப்பத்தை தொட்டோமானால் நாம் அதற்கு பாத்திரவானாய் இருப்போம். தேவன் நம்மிடம் கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். இந்த வாய்ப்பானது நாம் நினைப்பதுபடி அல்ல. நாம் இந்த வாழ்க்கையை இழந்துடலாம். இந்த வாழ்க்கையில என்னால கார் வாங்க முடியல பிரதர், பரவாயில்ல. கல்யாணம் பண்ண முடியல பிரதர், பரவாயில்ல. இந்த வாழ்க்கையின் படியாக எனக்கு எதுவுமே இந்த பூமியில கிடைக்கல, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் கிடைக்குமா? இந்த வாய்ப்புக்காக இந்த வாழ்க்கையை இழக்கலாம். இந்த வாழ்க்கைக்காக இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்பது நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்மளுடைய மனித சிந்தனைகள் இயல்பாகவே மாம்சத்தின்படியாகவே சிந்திக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வளவு தூரம் வீழ்ச்சியில் நாம் இருக்கோம். அதனாலதான் தேவன் சொல்றாங்க, நீங்க விழுந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க? என்கிட்ட வந்துருங்க. இஸ்ரேல் மக்கள் யார்கிட்ட போனாங்க?
எப்ப பார்த்தாலும் புறதேச தெய்வங்கள்ட்ட போய் நின்றுவாங்க. காணிக்கை செய்யறது, பலி செலுத்துறது, குழந்தைங்கள பலி கொடுக்கிறது. எவ்வளவு அக்கிரமான காரியங்கள். அவர் அன்புள்ள தேவன் அல்லவா? அவர் பலி கேட்பாரா? பூமியில் உள்ள கோடான கோடி மிருகங்களும் ஜீவராசிகளும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க நாம் கொடுக்கக்கூடிய இந்த இரத்த பலியாவா தேவன் விரும்புவாரு? இப்படிப்பட்ட தேவனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாமோ புரிந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நாம் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது. யோவான் 17:3 வாசிங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வசனம் என்ன புரியுது உங்களுக்கு? இது வந்து சபைக்கான ஒரு சீக்ரெட். முதலாவது மனுகுலத்திற்கான ஒரு சீக்ரெட். யோவான் 17:2. இது யோவான் 17:3. இது சபைக்காக அங்க இரட்சகர் அவருடைய சீக்ரெட்டை 2வது விஷயமா ஓபன் பண்றாரு. என்ன சொல்றாரு? முதலாவது ஜீவன் கொடுக்க வந்தேன். யாருக்கு? ஆதாமுக்கும் ஆதாவோட மனுகுலத்திற்கும். அதை அங்க ஓபன் பண்ணி சொல்லிட்டாரு. 2வது ஒரு சீக்ரெட் சொல்றாரு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரை இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதுல என்ன சபைக்கான சீக்ரெட் இருக்கு? கீழே வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவர்கள் தான் நாம். அதுதான் சபை வகுப்பார். முதலாவது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறோம். அப்புறம் ஒரு ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுறோம். அப்புறம் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுறோம். இது அந்த கேடர், அந்த வரிசை. முதலாவது அவருடைய ஈடுபலியை விசுவாசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அவரை விசுவாசித்து அவர் மேல் யார் ஒருவர் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் வெளிப்படுத்தப்படுவார். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டு அந்த விசுவாசத்தின் மூலமாக யாவர் ஒருவர் இந்த அழைப்புக்குள்ளாக வராங்களோ நித்திய ஜீவனை பெறாங்களோ அவங்களுக்கு தான் பிதாவாகிய தேவனுடைய அறிவை பத்தி தெரியும். பிதாவாகிய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 2வது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஜீவன் உள்ளவர் மட்டும்தான் தேவனை அறிய முடியும். இன்னைக்கு பேர்சபை கிறிஸ்தவ சகோதரன் சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறாங்களா? அறிஞ்சிருக்காங்க. அவரோட குமாரன் அறிக்கை எடுக்கிறாங்க. ஏன் தேவனை வெளிப்படுத்த முடியல? புரியல. ஈடு பலி புண்ணியத்தை அவங்க விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க? அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. அவங்களுக்கு ஆதாமுக்கு இணையாக தேவகுமாரன் ஈடுபலி செலுத்தினாருங்கிற அந்த விஷயங்கள் இல்ல. அதனாலதான் அவங்களால பிதாவாகிய தேவனை பற்றியான அறிவு புரிந்து கொள்ள முடியாது. சோ இதைத்தான் 2வது சபைக்கு அங்க அவருடைய ஈடுபலி புண்ணியத்தின் மூலமாக ஓபன் பண்றாரு. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஜீவன் கொடுக்கணும். நான் ஜீவன் கொடுத்து அந்த ஈடுபலி புண்ணியத்தை விசுவாசிக்கிற, விசுவாசத்தின் மூலமா நீதிமானாக்கப்படுகிற, அந்த நீதிமான்கள் மூலமாக நித்திய ஜீவனை பெறுகிற அந்த சகோதரன் சகோதரிகளுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளிப்படுவீங்க. உங்களை பற்றியான அறிவு அவங்களுக்கு புரியும். அதைத்தான் நம்ம முதல் வசனத்துல சொன்னோம். எல்லா மனுஷரும் மீட்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம். அந்த சித்தம் முதலாவது யார்கிட்ட நிறைவேறுது? நம்மள்ட்ட நிறைவேறுது. இப்பேற்பட்ட இந்த தெய்வீக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடிய அந்த ஈடுபலியினுடைய புண்ணியத்தை நினைவு கூறக்கூடிய நாம் எப்படிப்பட்ட சிந்தனையில நினைவு கூறுறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நினைச்சு பாக்குறோமா? இந்த நித்திய ஜீவன் அவரால் கொடுக்கப்பட்டது. சிந்திச்சு பாக்குறோமா? அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். சிந்திச்சு பாக்குறோமா? நாளைக்கு நாம் அடையக்கூடியதான சபை வாய்ப்பு அவரால் நாம் மீட்கப்பட்டோம். அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். இன்றும் அளவும் அவருடைய ரத்தம் நமக்காக அங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, நம்ம இந்த ஈடுபலியோடைய காரியங்களையோ மீட்பின் திட்டத்தையோ தெய்வீக திட்டங்களையோ முழு மனதோடு இருதயத்தை தொடும் அளவிற்கு நாம் உணராவிட்டால் அது சடங்காசாரியம் மட்டும் செய்யக்கூடிய காரியங்களுக்குள்ள கடந்து போயிடும். அதனாலதான் சகோதரர் ரசல் பிரதர் எழுதுறாங்க, நினைவு கூறுதல் தியானத்துல முதல் 300 3 பேரா படிங்க. இது ஒரு வசந்த காலம்.
ஏன் இது ஒரு வசந்த காலம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடியதான அறிவு, அது தொடரக்கூடியதான அந்த இருதயத்தின் தொடுதல், அந்த நினைவு கூறுதல் சம்பந்தமான காரியங்களை நாம் அதிகமாக எப்பதான் தியானிப்போம்னா, இந்த காலங்கள்ல தான் தியானிப்போம். அதன் மூலமாக அவருடைய ஈடு பலியை நாம் விசுவாசிப்பதற்கு அதிகமான காரியங்கள் இந்த காலத்தில் தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் மூலமாகவே தான் நாம் இந்த ஜீவனுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த ஜீவன், இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்புக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் மனிதர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வாசிங்க. 103, 14, 15 வாசிங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூர்கின்றார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கின்றது. வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். 13, 14 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அது என்ன 13வது வசனத்தினுடைய விளக்கம் என்ன? கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னா என்ன? கீழ்ப்படிதல். வேற 15 வாசிங்க. இது இருக்குமே, அவர் என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு வசனம் இருக்குமே, வாசிங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூர்கின்றார். 15. ஓகே. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கின்றது. சிஸ்டர், மண்ணு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார். இந்த 2 பாயிண்ட் தான் இந்த தலைப்போட சாராம்சம். மண்ணு அப்படின்னா நாம் எல்லோருமே பலவீனர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல. ஆதாமினுடைய பாவத்தினாலும் அதனுடைய விழுகையின் காரணமாக நம்முடைய மாம்சமானது என்னதான் இருக்கு? விழுந்து போய் தான் இருக்கு. நம்முடைய சுபாவங்கள் விழுந்து போன சுபாவம். நம்மளால நன்மையை மட்டுமே நினைச்சிட்டு இருக்க முடியுமானா? முடியாது. அதனாலதான் தேவன் சில காலங்கள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க? பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் வசனங்கள், வார்த்தைகள், தேவனுடைய கிருபை, சபை கூடுகை இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமா இடைப்படும் போது, அந்தகாரத்தில் இருந்த நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒளிந்து, ஆச்சரியமான ஒளிநிடத்தில் வந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய சிந்தனைகள் ஏற்ற 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 பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எதுல? சிந்தையில. சோ நாம் பலவீனமார்கள் என்பதை அவர் அறிந்தனால அவர் சொல்றாரு, நீங்க மண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க பயந்து, அதாவது கீழ்ப்படிந்து யார்ட்ட வாங்க? என்னட்ட வாங்க. அன்னைக்கு மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தார் தேவன்? அவங்க கீழ்ப்படிந்து என்னட்ட வரணும். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல். இதை குறித்து தான் சகோதரர் எழுதுறாங்க. நீங்க வாசிங்க. எசேக்கியேல் 18, 31, 32. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு தேவன் காமிக்கிறாங்க பாருங்க. அவரோட அன்பு என்ன? நீங்க ஏன் துரோகம் பண்ணுங்க? அதாவது தேவன் அவருடைய அன்பின் நிமித்தமா கேட்கிறாரு. நீங்க ஏன் துரோகம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஏன் கீழ்ப்படியாம போறீங்க? நீங்க என்னுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். விசேஷித்தமான இந்த பஸ்கா கால நினைவுகளில நமக்கு தேவையான, நம்முடைய இருதயத்திற்கு தேவையான ஒரு வசனம் இந்த வசனம். தேவன் சொல்றாங்க, உங்களுடைய கடந்த காலங்கள், அதாவது 1 வருட காலங்களா இருக்கலாம், உங்களுடைய 1 வருட மாதங்களா இருக்கலாம், 1 வருட நாட்களா இருக்கலாம். எல்லா காலங்களிலும் உங்களிடத்தில் காணப்பட்டதான கரைகள், திரைகள் எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் நீங்க போய் தேவனிடத்துல கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்களுடைய பாவ அறிக்கைகளை அறிக்கையிட்டீங்கன்னா, விசேஷித்தமான இந்த காலத்துல எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுக்கு புது ஆவியையும் புது இருதயத்தையும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அதனாலதான் வசனம் பார்த்தோம், அவர் வெகுவாய் மன்னிக்கிற தேவன். அதனாலதான் ஆதார வசனம் ரொம்ப தெளிவா சகோதரர் கொடுத்திருந்தாங்க. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் உடைய தேவன். எவ்வளவு பெரியதான அந்த வார்த்தைகள் பாருங்க. அந்த வசனங்கள் தேவனுக்கு அப்படியே பொருந்தும். சர்வ சிருஷ்டிகர்,
அப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் போறோமா? இதற்கேற்ற ஆலோசனை அப்போஸ்தலன் பவுல் குடுக்குறாங்க. எபிரேயர் 4:16 வாசிங்க. 4:16 16 ஆதலால் நாம் இரக்கத்தைப் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டா, வருகிற நாட்கள்ல நம்முடைய பஸ்காவுல நாம் முழுமையே நம்மை சுத்திகரித்து, புது ஆவியையும், புது இருதயத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்றாரு? மனுஷனே நன்மை, தீமை இன்னதென்று நமக்கு தெரியுமா? தெரியாதா? நல்லது, கெட்டது நமக்கு தெரியுமா? தெரியாதா? தேவனுடைய தெளிந்த புத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எது பாவம், எது பாவம் இல்லை. தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்க லேட் பண்றீங்க? ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனாண்டையில் சேரக்கடவோம். ஸோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம் பாவத்தில் விழுந்து போனதுக்கு அப்புறம் எதிராளியோட மிகப்பெரிய வஞ்சனை என்னன்னா, நம்மள தேவனிடத்துல போக விட மாட்டாரு. பயம் குடுப்பாரு. ஸோ அதனால தான் அப்போஸ்தலன் அங்க மிகப்பெரிய ஒரு ஆலோசனை குடுக்குறாரு. நீங்க பயப்படாதீங்க. முதலாவது தைரியம் என்ன பண்ணுங்க? எந்த பெரிய பாவமா இருந்தாலும் சரிதான். உங்களுடைய எல்லா பாவங்களையும் தைரியமா போயிட்டு, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, தனிமையில உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள தேவனுடைய பாதப்படியில ஊற்றுங்க. அவர் என்ன செய்வாராம்? சகாயம் செய்வார். அவர் என்ன செய்வாரா? கிருபை செய்வார். அதனால தான் தலைப்பு பார்த்தோம். அவர் வெகுவாய் மன்னிக்கிற தேவன், மன உறுதியோடு நீங்க போங்கங்கிறார். முதலாவது தைரியத்த கொண்டு வந்துருங்க. ஏன்னா, நம்ம எல்லோருமே யார்தான்? தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது அவருடைய கிருபாசன அண்டைக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சொன்னேன், வாழ்க்கைய இழந்துருங்க. வாய்ப்ப இழந்துற. இந்த வாய்ப்ப தக்க வச்சுக்கொள்ள உங்களோட அனுதினமான ஜெபங்கள்ல தேவனுடைய சமூகத்துல நீங்க போயி, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீங்க அறிக்கையிடும்போது தேவன் உங்கள என்ன பண்ணிருவாரு? நிச்சயமாகவே மன்னிப்பார். ஸோ இப்பேற்பட்டதான இந்த வாய்ப்பு யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவன் தான் நமக்கு குடுத்தாங்க. அதான் எபேசியர் 1:7 வசனங்கள் வாசிங்க முடிச்சிருவோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வசனங்கள் என்ன சொல்லுது? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. எவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே? அந்த அவருடைய யாரு? அங்க பிதாவாகிய தேவன் போட்டு படிங்க. பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடையங்கிறத கிறிஸ்துன்னு போட்டு படிங்க. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்கிறது. புரியுதுங்களா? இந்த வாய்ப்பு யார் தான் நமக்கு ஏற்படுத்தி குடுத்தா? பிதாவாகிய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்டதான இந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா, நமக்காக தான் அவர் பலியிட்டுட்டு இருக்காரு. நமக்காக தான் ஜீவன் கொடுத்திருக்காரு. நமக்காக தான் ரத்தம் சிந்திருக்கிறாரு. ஸோ இத தான் அங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு சார், முதல்ல யாருக்கு சொல்றாரு? என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே பிள்ளைகளே. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இந்த ஸ்லாக்கியம் நமக்காக தான் பெற்றுக் கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய முதலாம் வருகையில தெய்வீக திட்டத்தின்படியாக வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரணத்தை ருசித்தார். எதற்காக? நாம் எல்லோரும் தேவனிடத்துல தேவனுடைய பிள்ளைகளாக கிட்டு சேருவதற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்முடைய ஓட்டங்கள் அனுதினமான வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவங்கள், கரைகள் கழுவப்படுவதற்காக, நமக்காக அங்க இரட்சகராம் இயேசு கிறிஸ்து அனுதினமும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காராம்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்ன பரிந்து பேசுதல்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? சகோதரர் சொல்லுங்க. பரிந்து பேசுதல்னா என்ன? ரெஃபரன்ஸ் இல்ல ரெக்கமெண்ட் அப்படின்னா என்ன? எனக்காக இந்த பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்களேன்.
அப்படின்னு சொல்றது ரெக்கமெண்ட். அதானே பரிந்து பேசுதல். இப்ப நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னா, மேல கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பிரதர் தப்பு செஞ்சுட்டாங்க. எனக்காக கொஞ்சம் என்ன பண்ணிருங்க? மன்னிச்சிருங்க. இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் சிலுவையின் மரணமே. ஸோ இன்னும் ஒருபடி நீங்க போய் கேட்டீங்கன்னா, பரிந்து பேசுதல் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம் நிமித்தமாக ஒரு மன்னிப்பு கேட்கிறார். தேவனே, அவங்கள மன்னிச்சிருங்க. நானே கேட்கிறேன். என்னோட ஈடுபலியினோட புண்ணியத்து கிரயத்த நீங்க வச்சுக்கங்க. என்னுடைய சகோதரனோ, என்னுடைய சகோதரியோ பலவீனமா இருக்கு. அவர்கள நீங்க என்ன பண்ணிறாதீங்க. தண்டிச்சிறாதீங்க. அவங்க தாங்க மாட்டாங்க. நான் வாங்கிக்கிறேன். நான் பரிந்து பேசுறேன். நான் உங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்டதான காரியங்களை அங்க அனுதினமும் உட்கார்ந்து கிறிஸ்து நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். நினைச்சு பார்க்கிறோமா? இந்த நினைப்புகளோடு இந்த பஸ்கா காலத்தை நம்மால் கடந்து செல்ல முடியுமா? இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ள இருந்தால் நம்மிடத்தில் பாவம் வருமா? நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அநேக காரியங்களை இந்த காலங்கள்ல நீங்க கடந்து பார்த்திருப்பீங்க. விசுவாசிக்கிறோம். அவருடைய ஈடுபலின் புண்ணியத்தினுடைய பாடங்கள் கடந்து வந்திருக்கும். ஆனாலும் அதனுடைய விளைவு தேவன் நம்மை மன்னிக்கக்கூடியவராய் இருப்பதற்காக தேவன் குமாரனை எவ்வளவாய் ஒப்பு கொடுத்தார். தேவகுமாரன் இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டு இந்த மீட்பின் ஓட்டத்தை நிறைவடையும் செய்யும்படியாக இந்த நித்திய ஜீவனை பெற்ற நாம் ஒவ்வொருவருக்காக அவர் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காராம்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரியதான ஒரு கிருபை உள்ள ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம ஒரு துளி அளவு நம்மளுடைய சிந்தனைகள் நினைத்து பார்த்தாலே நம்மளால் இந்த பஸ்கா காலங்களை கடந்து போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய புளிப்புகள், நம்முடைய கசப்புகள், சகோதர அன்பு எல்லாவற்றிலும் குறைவுகள் காணப்படுவது இயல்புதான். ஏன்னா நம் மாம்சத்தில் இருக்கோம். நம்முடைய மாம்சம் நம்முடைய நீதியுள்ள காரியம் செய்ய முடியாமல் அநேக விதங்கள் கரைப்படுத்தப்படுகிறது. தேவன் அறிவார். அதனால அவர் சொல்லிட்டாரு, நீங்க மண்ணா இருக்கீங்க, பலவீனரா இருக்கீங்க, நீங்க விழுந்து போவீங்க. எனக்கு தெரியும். எப்ப தெரியும்? நான் அனாதியாய் இருக்கும்போதே இவைகளை அறிவேன். அதனாலதான் தேவன் என்ன சொல்லிட்டாங்க? நான் அனாதி தேவன். அது என்ன அனாதி தேவன்? புரியல. என்றென்றும். எப்படி சொல்லலாம்? ஒரு அடையாளமா சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்ட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்படுவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து தேவன் என்ன இருக்காங்க? இந்த பூமியில இருக்காங்க. இதுதான் அளவுகோல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்படுவதற்கு ஒரு நிமிஷம் முன்னாடில இருந்தே யார் இருக்கா? தேவன் இருக்காங்க. இப்ப வரையும் இருக்காங்க. கிறிஸ்துவை முன்பு அங்க படைப்பதற்கு முன்பாகவே உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை நான் கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டேன் அப்படின்னா அவருக்குள்ளாக நீங்க உழுவீங்கிற விஷயத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய ஞானத்துல கிளைன்ஸ் பார்த்துட்டாரு. அதனால நம்ம உழுவோம், ஏந்திருப்போம், அழுவோம் எல்லாமே அவர் அறிந்திருக்கிற விஷயங்கள். நாம் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. நம்ம அங்க போகணும். நம்ம போய் நம்ம அறிக்கை இடணும். விசுவாசத்தினாலே கேட்கப்படுற ஜெபம் தான் மன்னிக்கப்படும். தேவன் மன்னிச்சிருவாரு இங்க வந்து உட்கார்ந்தா மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பாடம் நமக்கு விளக்கம் கொடுக்குது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, ஸோ இப்படியாக இந்த நிழலும் பொருளுமான இந்த பாடங்களை கூட நம்ம பார்த்தோம். ஸோ கடைசியாக ஒரு வசனங்களை கூட நம்ம வாசித்து பாடங்களை முடிவு செய்வோம். மீகா 6:8 வசனங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் நம்மள்ட்ட என்ன கேட்கிறாராம்? வீடு கேட்கிறாரா? இல்ல 1 கோடி பணம் கொடுங்கன்னு கேட்கிறாரா? இல்ல உன் சொத்து கித்துல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வந்துருன்னு சொன்னாரா? எதையுமே கேட்கல. இருதயம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையான எங்கதான் வரும்? இருதயத்துல. மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில 2 மை இருக்கு. ஒண்ணு பெருமை. அது யாரு கொடுப்பா? எதிராளி. இன்னொன்னு தாழ்மை. அது யாரு விரும்புறா? பிதாவாகிய தேவன் விரும்புறாங்க. சோ நாம் எதை காண்பிக்கணும்? தாழ்மையை தான் காண்பிக்கணும். தேவன் நம்மளிடத்துல வேற எதையுமே கேட்கல. நீங்க என்னோட சமூகத்துல வந்து உட்கார்ந்து அமர்ந்து தாழ்மையோட, அதுதான் நான் ஆரம்பத்திலே வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தோம். பேர்டன் அப்படிங்கிறது தாழ்மையாய் கேட்கப்படுதல்.
தாழ்மையா நீங்க மறுபடியும், மறுபடியும் போயிட்டு, தேவனே என்னால முடியல. விழுந்துட்டேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு. இந்த அப்பத்திலும், பந்தியிலும் நான் பாத்திரவானாய் பங்கு பெறணும். உங்களுடைய பிள்ளைகள பத்தி நீங்க நன்கு அறிந்து வச்சிருக்கீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு குடுங்க. அப்படின்னு அந்த மனத்தாழ்மையோடு எவர் ஒருவர் கேட்கிறாரோ, அவருக்கு நிச்சயமாகவே தேவன் வெகுவாய் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரன், சகோதரிகளே, விசேஷமான இந்த காலப்பகுதி, நீங்கள் யாவரும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா புளிப்புகளையும் களைந்து போட்டு, உங்களுடைய பாவங்களுக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்று, பாத்திரவானாய் மீண்டும் ஒரு வருடத்தை புதுப்பித்துக் கொள்ள இந்த அப்பத்திலும், ரசத்திலும் பிதாவாகிய தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும், இரக்கத்தினாலும், அவருடைய குமாரன் மூலமாய் வழிநடத்தப்பட்டு, இந்த வருகிற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அந்த அனுசரிப்பில் பாத்திரவானாய் நீங்கள் யாவரும் கை வைப்பதற்கு தேவன் தாமே உங்கள் யாவருக்கும் உதவி செய்வாராக. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவன் மூலமாக நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன்.